Hi friends, welcome back to my channel. Already saree paintingல இந்த parrot design-ஐ நான் பெயிண்ட் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. வேல்யூ ஆடட் சீரீஸ்ல தஞ்சாவூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல பெயிண்ட் பண்ண இந்த parrot design-ஐ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹேர் கிளிப்பா கன்வெர்ட் பண்ண போறேன். இதை எப்படி பண்ணன்றத உங்களோட ஷேர் பண்ணேன். சாரி பார்டர்ல பெயிண்ட் பண்ண இந்த parrot design-ஐ ஒரு OHP ஷீட் வச்சு ஸ்கெட்ச் பென்னை யூஸ் பண்ணி இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். OHP ஷீட் மூவ் ஆகாம மேல இருக்க ரெண்டு பக்கமும் செலக்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த பேரட்டை டிசைன் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லோ கலர் சம்கி எடுத்திருக்கேன். ஃப்ளவர் ஷேப்ல கலர்ஃபுல் குந்தன்ஸ் ஹாஃப் pearl bead. இதை அட்டாச் பண்றதுக்காக ஒரு 3 inch லென்த் இருக்கிற கிளிப் எடுத்திருக்கேன். சாரி பெயிண்டிங்ல யூஸ் பண்ண சேம் மெஷர்மெண்ட்ல இருக்க இந்த பேரட் டிசைனை தான் இப்ப 3D அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் டிரா பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன் பர்பஸ்க்காக எங்கெல்லாம் தேவையோ அந்த இடங்கள்ல மட்டும் ஸ்டோன்ஸும் ஹாஃப் pearl beadும் ஒட்டிக்கிறேன். B6000 க்ளூ போட்டு இந்த சமிக்கிய ஒன்று மேல ஒன்று இருக்க மாதிரி ஓவர்லாப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒட்ட ஆரம்பிக்கிறேன். ஃப்ளவர் ஷேப்ல இருக்க இந்த சம்கி டபுள் ஷேடடா நல்லா ஷைனிங்கா இருந்தது. சாரி பெயிண்டிங்ல பெயிண்ட் பண்ண பேரட் என்ன கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தனோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த சம்கி ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. க்ளூவை சர்ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணாம இப்ப நான் அப்ளை பண்ற மாதிரி இந்த சம்கியோட சைட்லயும் அப்ளை பண்ணிக்கிறனால இது நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். ஒரு சமிக்கி மேல இன்னொரு சமிக்கி இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்றதுதான் இந்த ஒர்க்கோட அழகே. பேரட்ல சம்கி, சுகர் பீட், ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி 1 day ஃபுல்லா நல்லா காய விட்டுட்டேன். இது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஷீட்டை கட் பண்ணி இதே க்ளூ போட்டு கிளிப் மேல அட்டாச் பண்ணிக்கிட்டேன். சாரியோட கலருக்கு மேட்ச் ஆகி போற மாதிரி இந்த பேரட்டோட பாடி பார்ட்ல எல்லோ கலர் சம்கி, அதர் பிளேசஸ்ல கிரீன் அண்ட் பிங்க் கலர்ல குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சென்டர்ல கோல்டன் கலர் சம்கி இப்ப ஸ்டிக் பண்றேன். இந்த இடத்துல கோல்டன் கலர் கட் பீடை ரேண்டமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். காலுக்கு க்ளூ அப்ளை பண்ணிட்டு சுகர் பீட் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த கிளைண்ட் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்ல பெயிண்ட் பண்றதோட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஹேர் கிளிப்ஸும் கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிளெயினா இருக்க பிளாக் கலர் கிளிப்ஸ்ல 3D அவுட்லைனர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளிப்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதைத்தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கிராண்டான லுக்கு கொடுக்குற இந்த ஹேர் கிளிப்ஸை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கிற 3D அவுட்லைனர்ஸும் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது எவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க. இது ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்க வேர் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டோட இருக்கும். 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ரெடி பண்ண இந்த கிளிப்ஸ் மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்ல யூஸ் பண்ற கோல்ட் ஃபாயில் பேப்பர், ஜெய்ப்பூர் குந்தன் ஸ்டோன்ஸ், ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த கிளிப்பை டிசைன் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னலான தாஞ்சூர் ஆர்ட்டை ஃபியூஷன் ஸ்டைலில் இப்போ ட்ரெண்டில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ரெடி பண்ண பேரட் டிசைன் ஹேர் கிளிப், 3D அவுட்லைனர் வச்சு யூஸ் பண்ண ஒரு ஃபியூஷன் டைப் ஹேர் கிளிப்ஸ், ஒரிஜினல் கோல்ட் ஃபாயில் பேப்பர், ஜெய்ப்பூர் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருந்த இந்த ஹேர் கிளிப் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.